கண்டிப்பா இல்ல. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குடும்பங்கள்ல எல்லாம் வந்து குலதெய்வத்தாயினுடைய குற்றம் இருக்கும். இந்த குலதெய்வத்தை குற்றம் இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, இவங்களுடைய பரம்பரையில யாராவது இறந்திருப்பாங்க. அப்ப இறந்திருக்கும்போது, அந்த இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை ஒழுங்காக செய்யாமல் இருப்பது. அதற்கு பேரு பிரேத்த சாபம்னு பேரு. இப்ப நீங்க அந்த பிரேதத்த போட்டுண்டே வீட்ல சண்டை போடுவாங்க. எத்தன மணிக்கு எடுக்கணும், சொத்து சண்டை, இல்லைன்னா அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை. அப்புறம் அந்த பிரேதத்துக்கு காரியங்களை செய்யாமல் செய்தால், இப்ப நீங்க எந்த குலமாக வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து எந்த மாதிரியான குலத்தை சேர்ந்தவர்களோ, அந்த குலத்திற்குண்டான அந்த சடங்குகளை நிச்சயமாக செய்ய வேண்டும். அந்த சடங்குகளை நீங்கள் செய்யாத போனால், உங்களினுடைய குலதெய்வத்தாவினுடைய அந்த அதாவது தெய்வம் வந்து உங்களுக்கு சாபம் குடுக்குங்கிறது இல்ல. ஆனால் அந்த பிரேதம் வந்து உங்களுக்கு சாபத்த குடுக்கும். "பாத்தியா, எனக்கு செய்ய வேண்டியத இப்படி செய்யாம போயிட்டாளே!" அப்படின்னு. ஸோ இந்த பிரேத்த சாபம் அப்ப என்ன ஆகும்னா, நீங்க நெனச்சுக்கலாம், நான் வந்து 13ஆம் நாள் காரியம் பண்ணிட்டேன். 16வது நாள் காரியம் எல்லாம் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. ஏன்னா நம்ம செலவு செய்றோம். அவங்க செஞ்சுட்டாங்கன்னு இருப்போம். ஆனா அந்த ஆத்மா என்ன பண்ணும்னா, எனக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யல அப்படிங்கும் பொழுது, அது வந்து கண்டிப்பாக பித்ருலோகத்திற்கு போகாது. அது பிரேத லோகத்திலேயே தான் இருக்கும். அது 100 வருடம் ஆனாலும் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான குடும்பங்கள் ஒரு குலதெய்வத்த போய் வேண்டிக்கும் போதோ, இல்ல அவங்களுடைய நேரங்காலங்கள் சரியில்ல அப்படிங்கும் பொழுதோ, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து நெறைய கெட்டதாவே நடக்கும். வண்டி ஆக்சிடென்ட் ஆகும். இல்ல வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி சில பேர் இறந்து போயிடுவாங்க. சில அபசகுனங்களை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால இதெல்லாம் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட உங்க குடும்ப நபர்கள் சென்று கேட்டு இதற்கெல்லாம் பிராயச்சித்தத்தை செய்து கொண்டால் அடுத்த தலைமுறைகள் நிச்சயமாக பாதிக்காது.